ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஐஐடி ஜேஇஇ மெயின்ஸில் மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக கண்டினியூஸாக வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். செட்ஸ், ரிலேஷன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே 11th 12th என்சிஆர்டி சிலபஸ் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கேன். அது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ மேட்ரிக்ஸஸில் கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறேன். நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். நம்மளுடைய பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பார்த்துட்டு நம்ம கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். ஐஐடி ஜேஇஇ மெயின்ஸில் மேத்தமெட்டிக்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸஸில் ஒரு இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இதில் பாருங்கள், கீழே இந்த 3வது ப்ராப்ளத்துலேருந்து ஒர்க் பண்ணுவோம். ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு. U1 and U2 ஆர் காலம் மேட்ரிக்ஸஸ்ன்னு சொல்லியிருக்கு. AU1 = 1 0 0. அப்போது U1 U2 ரெண்டுமே காலம் மேட்ரிக்ஸஸ் அப்படின்னா U1 = ABCன்னு எடுத்துக்கலாம். ஒரு காலம் மேட்ரிக்ஸ். அப்போ காலம் ஒரே ஒரு காலம் தான் இருக்கும். நம்மளுக்கு ரோஸ் 3 இருக்கும். இங்கே 3 இருக்கிறதுனால அங்கேயும் நம்ம 3 ரோஸ் எடுத்திருக்கோம். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா AU1 = 1 0 0 2 1 0 3 2 1 into ABC equal to என்ன வரும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 1 into A 0 0. சரியா? அடுத்தது 2A plus B 2A plus B. அடுத்தது 3A plus 2B 3A plus 2B plus C equal to நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 1 0 0ன்னு கொடுத்துருக்காங்க. equal to 1 0 0. சரியா? அப்போ A = 1. அப்போ A = 1ன்னு நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 plus B = 0. அப்போ B = -2 2A. அப்போ 2B -4 plus C = 0. அப்போ C = நம்மளுக்கு என்ன வந்துடும்? 2ன்னு வரும். C = என்ன வரும்? 2. அப்போ இதில் U1ங்கிறது நம்மளுக்கு என்ன வரும்னு பார்த்துக்கோங்க. 1 - 2 2. U1ங்கிறது என்னது? 1 - 2 2. சரியா? கண்டுபிடிச்சாச்சு. U1 என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் U2ங்கிறது என்னது தான்? ஒரு காலம் மேட்ரிக்ஸ் தான். U2ங்கிறதும் ஒரு காலம் மேட்ரிக்ஸ். அப்போ U2வை நம்ம PQR ABCDன்னு எடுத்தாலும் தப்பு கிடையாது. இப்போ U2 = PQRன்னு நான் எடுத்துக்கிறேன். அப்போ AU2 = 1 0 0 2 1 0 3 2 1 into PQR equal to நம்மளுக்கு என்ன வரும்? P இங்கே 2P plus Q 3P plus 2Q plus R equal to அதே தான், equal to மட்டும்தான் மாறும். 0 1 0 0 1 0. அப்போ P = 0 which implies Q = 1. இதில் Pக்கு 0 போட்டிங்கன்னா 2P plus Q = 2 0 Q = 1 வந்துடும். இதில் P 0 Qக்கு 1 போட்டோம்னா 2 plus R = 0. அப்போ R = என்னது? -2. சரியா? அப்போ P = எவ்வளவு? 0. Q = 1. அடுத்தது R = எவ்வளவு? -2. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க. U1 plus U2 என்னன்னு கேட்டிருக்காங்க. U1 plus U2 ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இப்போ U1 plus U2 = 1 0 1 - 2 2 plus 0 1 -2 equal to 1 plus 0 1 -2 plus 1 -1 2 - 2 0. சரியா? அப்போ 1 - 1 0. நமக்கான ஆன்சர் இங்கே இல்லை. ஏதாவது மிஸ்டேக் இருக்குதான்னு பார்க்கலாம். 3A plus 2B அது காமன் தானே, ஒன்றா செக் பண்ணிடலாம். A = என்னது? இங்கே 1. A = 1. அடுத்தது 2A plus B = 0. அப்போ B = -2. அதுவும் ஓகே தான். 3A plus 2B plus C = 0 வருது இல்லையா? = 0. 3A னா 3, 2B னா -4,
plus c is equal to 0. அப்போ c வந்து நம்மளுக்கு 1 வந்துருக்கு. இதாங்க மிஸ்டேக். c is equal to 1. இப்போ c is equal to 1 போட்டோம்னா c is equal to 1 போட்டுட்டோம்னா அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன வரும்? 1 minus 1 இங்கே minus 1. 1 minus 1 minus 1 இந்த இருக்கு. b தான் நம்மளுடைய ஆன்சர். சரியா? ஆன்சர் எங்கேயுமே இல்லை அப்படின்னா நம்மகிட்ட ஏதோ எரர் இருக்குன்னு நம்ம செக் பண்ணிட வேண்டியதான். அடுத்தது பாருங்க, a is equal to நெக்ஸ்ட் ப்ராப்ளம். கீழே இருந்தே நம்ம போட்டோம்னா இன்னொரு ப்ராப்ளம் முடிஞ்சோடனே நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இடம் கிடைக்கும் இல்லையா? அதுக்காக தான் கீழே இருந்து ஒர்க் பண்ணுறது. பாருங்க, a is equal to என்னன்னு கொடுத்துருக்கு. a is equal to ab ba. a ஸ்கொயர் என்ன வரும்னு பாருங்க, ரொம்ப ஈஸி. ab ba into ab ba. சரியா? அப்போ a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர், a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். அடுத்தது ab பிளஸ் ba. அப்போ 2ab, ab பிளஸ் ba 2ab. அது மாதிரி இங்கே ab பிளஸ் ab, அப்போ 2ab. அடுத்தது பாருங்க, b ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர், அப்போ a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். இதுதான் நம்மளுடைய என்னது? ஆல்ஃபா பீட்டா பீட்டா ஆல்ஃபா, ஆல்ஃபா பீட்டா பீட்டா ஆல்ஃபா. ரைட்டா? அப்போ ஆல்ஃபா இருக்கிற பிளேஸ்ல நம்மளுக்கு என்ன இருக்கு? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் இருக்கு. பீட்டா இருக்கிற பிளேஸ்ல நம்மளுக்கு என்ன இருக்கு? 2ab. b ஸ்கொயர் பீட்டா இருக்கிற பிளேஸ்ல என்ன இருக்கு? 2ab. இந்த இருக்கு பாருங்க, ஆல்ஃபா ஈக்குவல் டு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர், பீட்டா ஈக்குவல் டு என்னது? 2ab. இதுதான் என்னது? நம்மளுடைய ஆன்சர். சரிதானா? ரொம்ப ஈஸியாகவே இதை ஒர்க் அவுட் பண்ணிடலாம். அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். நெக்ஸ்ட், இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸு. அதனால் இதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கனாலே இதே மாடலில் தான் நம்மளுக்கு அடுத்தடுத்து கொஸ்டின்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், a is equal to 0 minus 1 1 0. which of the following statement is correctனு கேட்டிருக்கு. நிறைய இருக்குது. a ஸ்கொயர் கண்டுபிடிப்போம். முதல்ல 0 minus 1 1 0. மிஸ்டேக் இல்லாமல் கண்டுபிடிக்கணும். அதுதான் 0 minus 1 1 0. a ஸ்கொயர் என்ன வருதுன்னு பாருங்க, 0 minus 1, அப்போ minus 1. இங்கே 0 0, இங்கே 0. அடுத்தது இங்கே 0 0 0 தான். நெக்ஸ்ட் இங்கே minus 1 0 minus 1 0. அடுத்தது a கியூப் கண்டுபிடிங்க. minus 1 0 0 minus 1 into 0 minus 1 1 0. சரியா? ஈக்குவல் டு a கியூப் என்ன வரும்னு பாருங்க. இந்த பாருங்க, 0 minus 1 0, அப்போ 0 சாரி minus 1 into 0 0 0 into 1 0. ரைட்டா? அடுத்தது இங்கே 1, இங்கே 0 minus 1. அடுத்தது இங்கே 0 0. சரியா? 0 0. a கியூபோட வேல்யூ இதுதான். சரியா? a கியூபோட வேல்யூ. அடுத்தது a பவர் 4 கண்டுபிடிக்கணும். a பவர் 4, a கியூப் வந்து 0 1 minus 1 0. ஓகே, a பவர் 4 கண்டுபிடிங்க. a பவர் 4 ஈக்குவல் டு a ஸ்கொயர் இன்ட்டு a ஸ்கொயர் போடலாம், a கியூப் இன்ட்டு a போடலாம், இது வேணால் போடலாம். 0 1 minus 1 0 இன்ட்டு அடுத்தது a என்னது? இந்த இருக்கு 0 minus 1 1 0. சரியா? ஈக்குவல் டு 0 1 plus 1 1, அப்போ 1 0 0. ரைட்டா? அடுத்தது 0 0. நெக்ஸ்ட் பாருங்க, 1 0, இப்போ 1. a பவர் 4 ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு? I. சரியா? இப்போ a பவர் 4 மைனஸ் I ஈக்குவல் டு a பவர் 4 மைனஸ் I கண்டுபிடிப்போமா? a பவர் 4 மைனஸ் I என்ன வரும்? நம்மளுக்கு 0 வரும். ஏன்னா I வந்து என்னது தான்? 1 0 0 1. சப்ட்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 0 வரும். a பவர் 4 மைனஸ் I ஈக்குவல் டு 0. அடுத்தது a ஸ்கொயர் ப்ளஸ் I பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே தெரியுது. இந்த இருக்கு a ஸ்கொயர் ப்ளஸ் I. a ஸ்கொயர் இந்த இருக்கு மைனஸ் 1 0 0 மைனஸ் 1. I என்னது? 1 0 0 1 ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வந்துடும்? 0 0 0 0ன்னு வந்துடும். அப்போ a பவர் 4 மைனஸ் I ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் I. இது கரெக்டு தான்.
விச் இஸ் நாட் கரெக்டுன்னு தான் கேட்டிருக்கு. அப்போ ஏ வந்து கரெக்டு. பியை செக் பண்ணுவோம். ஏ கியூப் மைனஸ் ஐ போடுங்க. இந்த இருக்கு ஏ கியூப் மைனஸ் ஐ ஈக்குவல் டு 0 1 மைனஸ் 1 0 மைனஸ் 1 0 0 1 ஈக்குவல் டு மைனஸ் 1 1 மைனஸ் 1 மைனஸ் 1. சரியா? இல்லை 0 minus 1 minus 1 1 minus 0 1 minus 1 minus 0 0 minus 1 ரைட்டு. ரைட்டா? இது என்னது? நம்மளுக்கு a cube minus i. வலது பக்கம் என்ன இருக்குன்னு பாருங்க. a into a minus i. a into என்னது? a minus i. a into a minus i. அப்போ a minus i equal to, அல்லது அதை எப்படி எழுதிடலாம்? a into a minus i a square minus a square minus a. That a square, that a square minus 1 0 0 minus 1 minus a that 0 minus 1 1 0 equal to minus 1 1 0 minus 1 minus 1 minus 1 0 minus 1. அப்போ இது பாருங்க a cube minus i equal to a into a minus i. இதுவும் நம்மளுக்கு என்னதுதான்? கரெக்டு தான். இதுவும் கரெக்டு தான். அடுத்தது விச் இஸ் நாட் கரெக்டுன்னு கேட்டிருக்கு. அடுத்தது செக் பண்ணுவோம். இது ஒன்று ஒன்றா செக் பண்ணி மட்டும்தான் நம்மளால என்ன செய்ய முடியும்? ஒர்க் அவுட் பண்ண முடியும். வேற வழி கிடையாது. வேற வழி இல்லை. சரியா? அடுத்தது பாருங்க ஏ ஸ்கொயர் பிளஸ் ஐ தான் இருக்கு. ஏ ஸ்கொயர் பிளஸ் ஐ ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் என்னன்னு பார்த்துக்கோங்க. இந்த இருக்கு மைனஸ் 1 0 0 மைனஸ் 1 பிளஸ் ஐ வந்து 1 0 0 1. சரியா? ஈக்குவல் டு 0 0 0 0. ஏ ஸ்கொயர் பிளஸ் ஐ வந்து 0. வலது பக்கம் என்ன இருக்குன்னு பாருங்க. ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஐ ஈக்குவல் டு ஏ கியூப் மைனஸ் ஏ. ஏ கியூப் என்னன்னு பாருங்க. 0 1 0 1 மைனஸ் 1 0 மைனஸ் ஏ. ஏ என்னன்னு பார்த்துக்கோங்க. 0 மைனஸ் 1 0 மைனஸ் 1 1 0. ஏ கியூப் வந்து நம்மளுக்கு 0 1 மைனஸ் 1 0 இல்லையா? இதுல என்ன வருது? 0 2 minus 2 0. a square plus i வந்து 0 வருது. இது வந்து 0 minus 2 minus, அப்போ இது நாட் ஈக்குவல். அப்போ இதுதான் நம்மளுடைய ஆன்சர், விச் இஸ் நாட் கரெக்ட். இதுதான் நாட் கரெக்ட். இதை வேணா நீங்கள் செக் பண்ணி பாருங்க, கரெக்டாக தான் வரும். அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்னது தான்? சி தான், விச் இஸ் நாட் கரெக்ட். சி தான் நாட் கரெக்ட். சரிதானா? இந்த மாதிரி நிறையா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளுடைய பழைய வீடியோஸ் எல்லாம் பார்க்கலன்னா கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். தொடர்ந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணிங்கன்னா ஐஐடி ஜேஇஇ மெயின்ஸில் மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். இதில் வந்து ஃபர்தராக நீங்கள் என்ன மாதிரி வேணும், வீடியோஸ் வேணும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அது ரிலேட்டடாக வீடியோஸ் கொடுப்பேன். இப்போ ரேண்டமாக நான் கொடுத்துட்ருக்கேன். ஏதாவது பர்டிகுலர் இந்த டாப்பிக்கில் கொடுங்க, இந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு ஏதாவது சொன்னீங்கன்னா அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு நான் வந்து என்ன நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னு தெரியாமல் தான் ரேண்டமாக கொடுத்துட்ருக்கேன். அதனால் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கொடுக்குறதுக்கும் ஐ ஆம் ரெடி. எனக்கு வந்து ஐஐடி ஜேஇஇயை பற்றி ஒரு பெரிய அவேர்னஸை தமிழ்நாட்டில் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட அல்டிமேட் எய்ம். இந்த வருஷம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, பீகார் நம்மளை விட ரொம்ப பின்தங்கிய மாநிலம். ஆனால் அவங்க 900 பேர் அட்வான்ஸ்டில் பாஸ் ஆகிருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்து 250 மெம்பர்ஸ் கூட பாஸ் ஆகலை, லெஸ் தேன் 250 தான் பாஸ் ஆகிருக்காங்க. இந்த சுச்சுவேஷனில் நாம் வந்து எப்படியாவது ஜேஇஇயை பற்றி ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும். மேத்தமெட்டிக்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு ஜேஇஇயை கிளியர் பண்ணுறது வயசே கிடையாது. அதில் வந்து அட்வான்ஸ்டுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கனாலே மேத்தமெட்டிக்ஸில் நல்ல ஐடியா இருந்தால் தான் போக முடியும். அதனால் நீங்கள் இப்போவே இருந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கூட ஐஐடி ஜேஇஇ மெயின்ஸை கிளியர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நீங்கள் மெயின்ஸை கிளியர் பண்ணிட்டீங்க, நம்மளுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்கு, நம்மளுக்கு நிறையா ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்கன்னா நான் அட்வான்ஸ்டுக்கும் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு
நான் ப்ரிப்பேர் ஆகிட்டு தான் இருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம ஃபர்தராக அடுத்தடுத்து மூவ் பண்ண முடியும்.